Praise the Lord. God's holy name all alone be glorified. ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஐசையா 58வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, நம்ம படிப்போம். Then you shall call and the Lord will answer. You shall cry and he will say, Here I am. நீ கூப்பிட்டா ஆண்டவர் என்ன சொல்வாரா? பதில் கொடுப்பார். நீ அழுதா அவர் என்ன பண்ணுவார்? நான் இங்கே இருக்க மகளே, இங்கே இருக்க மகனே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஸோ நம்ம நிறைய நேரத்தில் நம்ம பிரச்சனைகள் வச்சுட்டு நம்ம ஏதோ ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுட்டு அதை யோசித்து கொண்டு அழுந்துட்டு மனுஷங்கள இடத்துல ஐயோ இப்படி ஆயிடுச்சு, பணம் தேவைப்படுது, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. உடம்பு சரியில்லாத விஷயம், இல்லை டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வச்சு மற்றவங்கள்கிட்ட நம்ம புலம்பி மற்றவங்கக்கிட்ட நம்ம அழுந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் நம்ம பண்ணுறோம். பட் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடுங்க, கால் அண்ட் டு மீ, என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் என்கிட்ட அழுந்தாலே நான் இங்கே தான் இருக்க மகளே, இங்கே தான் இருக்கிற மகனே அப்படின்னு அவ்வளோ சூப்பரான ஒரு ஆறுதல் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ நம்ம எப்பயுமே எந்த பிரச்சனைனா வரட்டும், மனுஷர்களுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே வீட்டில் இருக்கிற மனுஷர்களுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் நம்ம அழுதுடுவோம், எல்லா ஃபீலிங்ஸ் அங்கேயே கொட்டிடுவோம். ஸோ நம்ம இதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஆண்டவர் என்னன்றாரு, ஃபஸ்ட்டு என்னை கூப்பிடு, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் நம்ம அங்கே சொல்லுவோம். நீ சொன்னாலே ஆண்டவர் பதில் கொடுக்க ரெடியாக காத்துட்டு இருக்க. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் அவள் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. இன்னொன்று என்னன்னா, நம்ம அழுதாலே அவர் நான் இங்கே தான் இருக்க மகளே அப்படின்னு சொல்கிறார், இங்கே தான் இருக்கிற மகனே அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எந்த பிரச்சனை இருந்தாலும். ஏன்னா நம்ம பண்ணுறோம், நீங்களும் நானும் எத்தனை தடவை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிவிடுவேன், ஃபஸ்ட்டு அழுந்துடுவேன். பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வீட்டுக்காரர்கிட்டையோ நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் சொல்லிடணும், இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் எசப்பா அப்படின்னு அழுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அங்கே போய் நம்ம அழுந்தால் எல்லா பதிலும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அவ்வளோ ஆறுதலாக நம்மளுக்கு ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் வேறு என்ன நம்மளுக்கு தேவை? ஓகே. ஸோ ஆண்டவர் இந்த வார்த்தையை, இந்த ஆறுதலத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினாரு, கொடுத்தாரு. ஸோ நாளைக்கு என்ன வார்த்தை பேச போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். God bless you.